ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பலாப்பழத்தில் ஒரு ஜாமு. பலாப்பழம் வாசனை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பசங்களுக்கெல்லாம் இந்த ஜாமை பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுலேயே வந்து டக்குன்னு ஒரு பாயசம் பண்ணி கொடுத்துடலாம், ஒரு அடை பண்ணி கொடுத்துடலாம். ப்ரெட்டில் கூட நீங்கள் தடவி இந்த ஜாமை கொடுத்துடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் செஞ்சதில்லைன்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான ஒரு ஜாம் பார்ப்போம் வாங்க. கொஞ்சம் வந்து இந்த எங்களுக்கு கிடச்ச பலாப்பழம் வந்து கொஞ்சம் காயாக இருந்தது. பழத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நல்லா கனிஞ்ச பழமாக இருந்ததுன்னு சொன்னால் இவ்வளோ பொடியாக கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா அதை இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நெய் விட்டு அந்த பலாச்சொலைகளை வந்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கு நடுவில் நம்ம வந்து தேவையான வெல்லத்தை வந்து பாகு வச்சுக்கலாம். இனிப்பு வந்து உங்களோட பலாச்சொலையோட இனிப்பை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பாகு பதம் வேண்டாம், நல்லா கரையை விட்டு வடிகட்டி வச்சுக்கணும். ஏன்னா அதில் தூசிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நல்லா வெந்துருச்சுன்னா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். ஸோ இந்த வெள்ளைப்பாகையும் ஆற வச்சு அரைச்சோம்ல அந்த பலாப்பழ அரைச்ச விழுதையும் போட்டு சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். அடி கனமான பாத்திரம் போட்டுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அந்த பதம் வந்து திக்காரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும், அரை மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அதை கிளறிட்டே இருக்கணும். நடுவில் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போய்க்கலாம். நடுவில் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். மூடி போட்டு கிளறலாம், ஏன்னா மேலே தெளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கிளறிட்டே இருக்கும்போது நெய்லாம் ரொம்ப தேவைப்படாது, இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா சுருளை கிளறி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் நல்லா ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெடாது. இது போல் தான் எல்லா கேரளா வீட்லேயும் வச்சுருப்பாங்க. யாராவது ஒரு கெஸ்ட்டு போயிட்டாங்கன்னா டக்குன்னு அதை எடுத்து தேங்காய் பாலோடு சேர்த்து அரிசி தேங்காய் அரைச்சி விட்டு இந்த ஜாமையும் சேர்த்து ஒரு பலாப்பழ பாயசம் பண்ணிவிடுவாங்க. சக்க பிரதமன் சொல்லுவாங்க இல்லையா, அது தேங்காய் பாலை நல்லா திக்காக விட்டு அவங்க டேஸ்ட்டாக செய்வாங்க. ஸோ அது மாதிரி செய்கிறதுக்கு கூட இந்த ஜாமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் 6 மாதம் ஆனாலும் கெடாது. அதனால தான் நீங்கள் வந்து நல்ல திக்காக கன்சிஸ்டன்சி வர வரையிலும் நீங்கள் கிளறணும். உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட முன்னே எடுத்துக்கலாம். பட் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நல்லா கெட்டியாக கிளறி நல்லா ஆற வச்சு தண்ணி இல்லாத நல்ல சுத்தமான ஒரு கண்டெய்னரில் ஏர்டைட்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் 6 மாதம் ஆனாலும் அருமையான சுவையில் நம்மளோட பலாப்பழ ஜாம் ரெடியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.